டிட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமீப காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு குடும்பமா வாழணும், குடும்பத்துக்குள்ள இருந்து எல்லாரையும் திருத்தணும், அவங்க நமக்கு கெட்டது நினைச்சாலும் அவங்க கூட இருந்து பழகணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து சில படங்கள்லயும் பார்க்க முடியுது. அண்ட் சீரியல்ஸ்லயும் அதுதான் காமிக்கப்படுது. ஒருவேளை அந்த டிட்டாச்மெண்ட்டை வந்து நார்மலைஸ் பண்ணா என்ன அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. ஏன் தனியா போய் இருந்துட்டா என்ன, அவங்களுக்கு தான் நம்மள பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்துல சூழல்ல வாழணும், போராடி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கல்வி வளர்ச்சி அடைய, வேலை வாய்ப்புகள் பெருக பெருக சேர்ந்து வாழ்வது கடினம். ஏன் அப்படின்னா, சிந்திக்கிறதும் செயல்படுத்துறதும் என் வேலை. ஒரு நாள் ஃபுல்லா வீட்டில் இருக்கிறதுங்கிறது வேற, வீட்டு வேலைகள் மட்டுமே எனக்கு ஒதுக்கப்பட்டதா பெண்கள் நம்பின காலம் வரைக்கும் அது ஓகே. எனக்கு வேலை வெளியே இருக்கு, வீடு எனக்கு அமைதியா இருக்கும், வீட்டில் வந்தா கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஆனால் நான் வரும்போது இந்த இருக்க மனநிலையில இருந்து அவங்க என்னை எதிர்கொள்ளும் போது அங்க முரண் ஏற்படும். அங்க ஒரு போராட்டம், இங்கே வீட்ல போராடணும் அப்படின்றது. அது அவங்க அது பெரியவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அங்கிருந்து வர்றாங்க, வேலையை பார்த்துக்கிறாங்க, நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். அப்புறம் அவங்க பேசுற சப்ஜெக்ட் வேற. இப்ப நாங்க எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா, நான் பேசுற சப்ஜெக்ட் வேற, என் பசங்க பேசுற சப்ஜெக்ட் வேற, எங்க அம்மா பேசுற சப்ஜெக்ட் வேற. ஏன்னா சப்ஜெக்ட்னா எதிர்பார்க்கிற உரையாடலே வேறையா இருக்கு, கான்வர்சேஷனே வேறையா இருக்கு. ஆனால் நான் எங்க அம்மாவுடைய கான்வர்சேஷன்ல வளர்ந்து தாண்டி வந்துட்டேன். என்னுடைய பசங்க என்ன தாண்டி அவங்க போயிருக்காங்க. ஆனால் இந்த 3 பேரும் ஒன்னா உட்காந்து உரையாடல் பண்றது இப்ப சிக்கல்.